வணக்கம் மக்களே! இன்னைக்கான காணொளியில நம்ம தனலட்சுமி பேங்கோட ரைட்ஸ் இஷ்யூ பத்தி பார்க்கலாம். முதல்ல ரைட்ஸ் இஷ்யூன்னா என்னன்னா, ஒரு நிறுவனம் நிதி திரட்டுறதுக்காக அவங்களோட பங்குதாரர்களுக்கு கூடுதலா சில பங்குகள மலிவான விலையில குடுப்பாங்க. இது மூலமா அந்த நிறுவனமும் பயனடைய முடியும். பங்குதாரர்களுக்கும் கூடுதல் பங்குகள் மலிவான விலையில கிடைக்கும். இப்போ தனலட்சுமி பேங்க் பத்தி பார்த்துடலாம். இது ஒரு ஸ்மால் கேப் பேங்க். இவங்களோட மார்க்கெட் கேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1058 crores. இதுல ஒரு ஷேரோட லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 41.82. இந்த ரைட்ஸோட டோட்டல் வொர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 297.54 crores. இப்போ இந்த ரைட்ஸ் இஷ்யூ பத்தி பார்த்துடலாம். இது ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூ. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, ஃபுல்லி பெய்ட் பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னு சொல்லி நம்ம சேனல்லையே வேறொரு காணொளியில தெளிவா விளக்கமா போட்டிருக்கோம். அந்த காணொளியை உங்களுக்கு பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ரைட்ஸ் இஷ்யூவோட ரெக்கார்ட் டேட் ஃபார் எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா December 27. ஸோ December 27க்கு முன்னாடி இந்த தன் பேங்க் ஷேர்ஸை யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு எலிஜிபிள் தான். ஸோ இந்த ரைட்ஸ் இஷ்யூ ஒரு ஷேருக்கு 21 rupeesன்னு நிர்ணயிச்சிருக்காங்க. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட 50% டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அடுத்ததா இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 25 ஷேர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கும் 14 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிடைக்கும். இந்த ரைட்ஸ் இஷ்யூவோட ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா January 8. ஆன் மார்க்கெட் ரினன்சியேஷனோட லாஸ்ட் டேட் January 23. ரைட்ஸ் இஷ்யூவோட க்ளோஸ் டேட் January 28. ஒரு ஷேர் ஹோல்டர் இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எய்தர் இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை கிளைம் பண்ணணும் பேங்க் மூலமா அப்ளை பண்ணி, இல்லை வேண்டான்னு நினைச்சாங்கன்னா அவங்க இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வித்துடணும். இது ரெண்டுமே செய்யலைன்னா அந்த ஷேர் ஹோல்டருக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை கிளைம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க January 8ல இருந்து 28க்குள்ள என்னைக்கு வேணாலும் அவங்க எப்படி ஐபிஓக்கு அப்ளை பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பேங்க் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல வேண்டான்னு நினைச்சாங்கன்னா January 23க்குள்ள இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை மார்க்கெட் பிரைஸ்ல வித்துடலாம். January 8 இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் எந்த பிரைஸ்ல ஓப்பன் ஆகும்னா January 7th ஒரு தன் பேங்கோட க்ளோசிங் பிரைஸ் என்ன இருக்கோ அதுல இருந்து 21 rupees மைனஸ் பண்ணிட்டா என்ன பிரைஸ் வருதோ அந்த பிரைஸ்ல தான் ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ஷேர் ட்ரேட் ஆகும். இப்போ புதுசா இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க, ஆல்ரெடி தன் பேங்க் ஷேர்ஸ் வச்சில்லாதவங்க Jan 8ல இருந்து 23க்குள்ள இந்த என்டைட்டில்மெண்ட்டை வாங்கிக்கலாம். பிளஸ் எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்களோ அந்த ஷேர்ஸ்க்கு அவங்க பேங்க் மூலமாவும் அப்ளை பண்ணிக்கணும். நன்றி மக்களே!